ஸோ இந்த விஷயங்கள் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது, கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. ஃபேமிலியில உள்ள பேச்சுவார்த்தை இல்லை. பல காரணங்களால பேச்சுவார்த்தை கட் ஆயிடுது. இதுக்கு பேரண்ட் ஒரு காரணம், குழந்தைங்க ஒரு காரணம், 2 பேரும் காரணமா இருக்கலாம். வாழ்க்கையோட வேகத்தில இவங்க குழந்தைக்கு சேர்த்து வைக்கணும், ஏதோ வீடு வாங்கணும், நகை வாங்கி வைக்கணும்னு இவங்க ஓடிட்டு இருக்க, அந்த பெண் வந்து பெண்ணோ, பையனோ படிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்க, சராசரியாக பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிருது. 2வது முன்னாடி இந்த பெண்களுக்கும், பசங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த சித்தப்பா, பெரியப்பா, மாமா இந்த மாரி நெறைய பேர்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு அந்த வாய்ப்புகளும் இல்ல. அவங்க யார்ட்டயாவது ஒரு விஷயத்த சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்றது? அப்படிங்கிறதும் தாண்டிருச்சு. 3வது பணம் பிரதானமாயி உறவுகள் மைனஸ் ஆயிடுது. இப்ப இந்த மாரி அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் ஒரு ஈவென்ட் நடக்க முடியுமா? அதுவும் ஒரே ரீஜியன்ல ஒரு சமுதாயத்தில தெரிந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு பெண் வந்து இவ்வளோ சித்திரவதைப்பட்டது வீடியோல ரிலீஸ் ஆகிற மாரியான விஷயங்கள் வந்து உறவு வேணும்னு நினைக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. தெரியாத ஒரு பெண் இந்த அர்பன் செட்டப்ல ஏதோ ஒரு சிட்டில 2 பேரு சம்மந்தமில்லாத ஆளுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தருடைய சில நேரங்கள்ல சுயரூபங்கள் தெரியும். நம்ம சொல்லுவாங்க 30, 60, 90 நாள் கணக்கு சொல்லுவாங்க. ஆசை 30, மோகம் அந்த மாரி. அந்த கணக்குல 90 நாளுக்கு அப்புறம் அவங்க ரூபம் தெரியும்போது, ஐயோ! இவன் ஒரு ரொம்ப மோசமான ஆளா இருக்கானேன்னு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது வாய்ப்பு இல்லாம போயிரலாம் சில நேரங்கள்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தெரிந்த ஊர்கள்ல ஒரு தெரிந்த உறவுகள் நடக்கலன்னா நாளைக்கு அவங்க முகத்த முழிக்கணுமேன்னு இருக்கும். அப்ப அந்த உறவு பாலங்கள்லாம் உடைபட்டு போய்விட்டதோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது.